இந்த வீடியோவில் என்ன சொல்லிச்சுன்னா 2023 2024 எம்சிக்கு 19 பார்ப்போம். ஓகே, 19 என்ன சொல்லுன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கேள்வியை கீழே தரப்பட்டுள்ள தாக்கங்களை கருதுக. வெப்பநிலை Tயில் டெல்டா ஜி பெருமானங்கள் தரப்பட்டுள்ளன. 4 அமோனியம் கேஸ் சேர்ந்து 5 ஓட்டும் சேர்ந்து 4 NO பிளஸ் 6 H2O லிக்விட் டெல்டா ஜி வந்துருக்குது. அதே மாதிரி நைட்ரஜன் கேஸ் வந்து NO கேஸாக, நைட்ரஜன் ஆக்சைடு கேஸாக, டைநைட்ரோ கேஸாக, நைட்ரஜன் ஆக்சைடு கேஸாக O2 சேர்ந்து அதுக்கு தந்துருக்குது. NO2 வந்து திருப்பி ஒட்சிஜனோடு சேர்ந்து நீரோட போகிறதுக்குரிய HNO3 உருவாகிறதுக்குரிய அதுக்குரிய வெப்போட இது ஜிக் ஃப்ரீ, அதாவது ஜிக் ஃப்ரீ எனர்ஜி வந்திருக்கு. டெல்டா ஜியா ஜிக் ஃப்ரீ எனர்ஜி தான் தந்திருக்கு. கேட்ட கேள்வி நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அமோனியா கேஸும் O2 கேஸும் சேர்ந்து அமோனியம் HNO3 ஏக்கோஸ் ஆகும் நீராகவும் இருக்கிற வெப்ப உள்ளுரை கேட்கல டெல்டா ஜி ஜிக் ஃப்ரீ எனர்ஜியை கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்குது, அதில் பாருங்க. இல்லை நான் விஷயத்துக்கு மட்டும் பாருங்க. என்னண்டா இதான் கேட்ட கேள்வி. அதாவது அமோனியா இருக்குது, அமோனியா கேஸ் எடுத்து அதுல வந்து என்னன்னு சொன்னா 2 O2 கேஸ் சேர்ந்து HNO3 ஏக்கோஸும் பிளஸ் என்ன செய்யுது நீர் H2O லிக்யூட்டும் வருது. இதுக்குரிய ஜிக் ஃப்ரீயை கேட்குறாங்க. இதுக்குரிய ஜிக் ஃப்ரீ தான் வேணும் அந்த வெப்பநிலை T வெப்பநிலை. அப்போ டெல்டா ஜியை கேட்குறாங்க, ஜிக் ஃப்ரீ எனர்ஜி தானே, ஜிக் ஃப்ரீ எனர்ஜியை கேட்குறாங்க. ஜிக் ஃப்ரீ எனர்ஜியை கேட்டதுக்கு பதிலாக வேற இந்த தரவுல தந்து இப்படி ஒரு சாதாரண கேள்வி கேட்காம வேற கேள்வி கேட்டிருக்கலாம். ஜிக் ஃப்ரீ எனர்ஜியோட சேர்த்து சாதகமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி. ஆனால் ஏன் இப்படி ஒரு சிம்பிளாக போயிருக்கோ தெரியல. பாவம், பிரச்சனை இல்லை. அது நார்மலாக டெல்டா ஜிக் ஃப்ரீக்கு சமனாக எடுக்கலாம். நாங்கள் டெல்டா ஹெச் சமனாக எடுக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் நகர்ந்து போவோம். இப்போ என்ன நடக்க போகுது? HNO3 ஒன்று உருவாகுது NO2 கேஸ்ல இருந்து. ஸோ அப்ப நாங்க NO2 கேஸ்ல இருந்து உருவாகிறதுக்குரிய அமைப்பு எங்கேயும் இருக்கா? இல்லை. அப்ப நாங்க முதலாவது விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு சொல்லிட்டுன்னா, இங்க இருக்கிற ஒரு செயற்பாட்டால என்னது இங்க பாருங்க, 4 NO2 கேஸ் பிளஸ் O2 கேஸ் பிளஸ் 2 H2O கேஸ் இவ்வளவு சேர்ந்துன்னு சொன்னா எங்களுக்கு இங்க இருக்கு